கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு முதல் முறையாக மனம் திறந்துள்ளார். தனது வாழ்வில் இப்படி ஒரு வலி நிறைந்த சூழ்நிலையை எதிர்கொண்டது இல்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். அரசியல் காரணங்கள் தவிர்த்துவிட்டு மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களை தேர்வு செய்து அனுமதி கேட்டதாகவும் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். சொந்தங்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள விஜய், சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் வீடு திரும்ப பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் சந்திப்பேன் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். 5 மாவட்டங்களில் மக்களை சந்தித்துள்ளதாகவும் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்றும் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். பழிவாங்க வேண்டும் என்றால் தன் மீது கை வைக்குமாறும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் எதுவும் செய்யாதீர்கள் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. தனது அரசியல் பயணம் தொடரும், இதோடு முடிந்து விடாது என்று தாவேக தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவ விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அதிகாரிகள் வீடியோ வெளியிட்டனர். கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்காக வேலுச்சாமிபுரத்தை தாவேகாவினர் கேட்டு பெற்றதாக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா IAS தெரிவித்தார். லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமிபுரத்தில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு 10,000 15,000 பேர் கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னு அவங்க 26th அன்னைக்கு எங்களுக்கு இந்த லொக்கேஷன் கொடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு 26ஆம் தேதி வேலுசாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொக்கேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஜெனரேட்டர் அறையில் பலர் புகுந்ததால் அங்கு மட்டும் மின்தடை செய்யப்பட்டதாகவும் மற்ற இடங்களில் மின்தடை செய்யப்படவில்லை என்றும் கூறினார். ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல அந்த ஃபோக்கஸ் லைட் ஆஃப் ஆகுறது தெரியும் உங்களுக்கு. மற்ற இடத்துல லைட் இருக்கிறது கிளியரா தெரியுது பாருங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜெனரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு. விஜய் வாகனம் வந்தபோது அதிகமானோர் கூடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் கூட்டத்தை விளக்கியதாகவும் காவல்துறை அதிகாரி விளக்கம் அளித்தார். அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்டுக்கு ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. முன்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்குன்னு பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு, சைடில் வந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் DSP கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணி சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அந்த ஆர்கனைசர் அவங்க ஏற்றுக்கல. இன்னும் ஃபர்தராக முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ அந்த கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறாங்க. அதான் நடந்தது. கூட்டத்திற்குள் முதலில் வந்த ஆம்புலன்ஸ்கள் தாவேகாவினர் ஏற்பாடு செய்தது என்று சுகாதாரத்துறை செயலாளர் விளக்கம் அளித்தார். இந்த விஷுவல்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஆம்புலன்ஸ் அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டு இந்த கட்சியின் சார்பாக 2 ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது. ப்ளஸ் 5 வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் அந்த இனிஷியலாக அந்த கூட்டத்துக்குள்ளே வருது. இந்த நம்ம இதை பொறுத்தவரையிலும் 108 பொறுத்தவரையிலும் 7, 14, 15, 16 பட் மொத்தமாக 6 ஆம்புலன்ஸ் நம்மளுடைய 108. பட் ஆனால் அங்கே எவாக்குவேட் பண்ணது பார்த்தோம்னா மோர் தென் நியர்லி 50 ஆம்புலன்சஸ்.
கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் என் ஆனந்த், நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்துள்ளனர். காவல்துறை கடமை தவறிவிட்டதாகவும் சம்பவத்தில் தாவேகாவினர் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் மனுவில் தெரிவித்துள்ளனர். போலீசார் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று தாவேக நிர்வாகிகள் என் ஆனந்த், நிர்மல்குமார் மனுவில் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டால் தங்களது கௌரவம் பாதிக்கும் என்றும் கூறியுள்ளனர். கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாவேகாவினர் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த 5 மனுக்களில் 4 மனுக்கள் ஏற்கப்பட்டன. விரைவில் மனுக்கள் விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது மத்திய சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பொது அமைதிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கரூர் சென்று விரைவில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்போம் என்று தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தனது தாயை இழந்த வேதனையை விட அதிக வேதனை அடைந்ததாகவும் தற்போது பேசக்கூடிய மனநிலையில் இல்லை என்றும் கூறினார். அப்புறம் என் வாழ்க்கையிலேயே 41 என்னுடைய குடும்பங்கள் மிகப்பெரிய இழப்பையும் என் வலியும் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு நான் எதுவுமே பேசக்கூடிய மனநிலையில் இதை நீங்க புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் அவங்களை சந்திப்போம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் களத்தில் நிற்காமல் அங்கிருந்து சென்றது ஏன் என திமுக எம்பி ஆர் ராசா கேள்வி எழுப்பினார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக கருத்து தெரிவித்த ஆதவ் அர்ஜுனாவை கண்டிக்காதது ஏன் என்றும் வினவினார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகள் 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வழக்கில் பரபரப்பு வாதம் செய்யப்பட்டது. தாங்கள் கேட்ட இடத்தில் அனுமதி வழங்கவில்லை என தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர்கள் வாதம் செய்தனர். தாவேக கேட்ட லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அனுமதி வழங்கி இருந்தால் அதிக ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என டிஎஸ்பி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. கட்சி தொண்டர்கள் ஆம்புலன்ஸை வழிமறித்து இடையூறு செய்ததாகவும் கரூர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. விஜய் வாகனத்தை சுற்றி பேரிகார்டு அமைக்கப்படவில்லை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தரப்பு குற்றம் சாட்டியது. ஏராளமான தொண்டர்கள் வந்ததால் சமாளிக்க முடியவில்லை என்றும் கரூர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தாவேகாவினர் அனுமதி கேட்ட லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அமராவதி பாலம் இருப்பதாக கரூர் நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம் அளித்தது. ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் பாலத்திலிருந்து பொதுமக்கள், தொண்டர்கள் கீழே குதிக்க வாய்ப்பிருந்ததால் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தது. விஜயை பார்க்க குடும்பத்துடன் பெண்களும் வரத்தான் செய்வார்கள். பரபரப்பான வாதத்தினிடையே கரூர் மாவட்ட நீதிபதி பரத்குமார் கருத்து கூறினார். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோருக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 14ஆம் தேதி வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் துயரச் சம்பவத்தில் கைதான கணவனுக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டதால் நீதிமன்ற வளாகத்தில் தாவேக நிர்வாகி மதியழகனின் மனைவி கதறி அழுதார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது உயிரிழந்தோரின் குடும்பத்தாரை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் சந்தித்து 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினார். படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த நிலையில் வேலுச்சாமிபுரத்தில் பாஜக எம்பிக்கள் குழுவினர் ஆய்வு செய்தனர். சம்பவம் குறித்து எம்பிக்கள் குழுவுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ஆகியோர் எடுத்துரைத்தனர். கரூர் சம்பவம் போன்று எங்கும் நடந்ததில்லை என்று பாஜக எம்பி ஹேமமாலினி தெரிவித்துள்ளார். பெரிய இடம் கொடுத்திருந்தால் இச்சம்பவம் நடந்திருக்காது என்றும் நிகழ்ச்சி ஏற்பாடு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார்.
கோவையில் என்டிஏ எம்பிக்கள் குழுவின் கார் அடுத்தடுத்து மோதி விபத்தில் சிக்கியது. யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படாத நிலையில் ஹேமமாலினி தலைமையிலான குழுவினர் வேறொரு காரில் கரூர் புறப்பட்டுச் சென்றனர். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் காங்கிரஸ் சார்பில் ஆய்வு செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆறுதல் கூறினர். ஒரு கட்சித் தலைவர் தன்னுடைய பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதை இதுவரை நான் பார்த்ததில்லை என திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார். கரூரில் நடந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் புறப்படுவது இதுவரை தான் பார்த்திராத ஒன்று என்றும் கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பள்ளி குழந்தைகள், இளைஞர்கள் உயிரிழந்ததை கண்டு கண்கலங்கியதாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். சம்பவ இடத்தில் யாராக இருந்தாலும் கண்கலங்கி இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். கரூர் சம்பவம் குறித்து யூடியூப் சேனலில் வதந்தி பரப்பியதாக கைது செய்யப்பட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு மருத்துவ பரிசோதனையின் போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. பரிசோதனையில் மாரடைப்பு என தெரிய வந்த நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை தியாகராய நகரில் 164 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஜே அன்பழகன் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தெற்கு உஸ்மான் சாலை, சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் 40 பேர் அதிமுக பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளைய நிர்வாகிகள் விடுவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 86,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் சைந்தவிக்கு பரஸ்பரம் விவாகரத்து வழங்கி சென்னை முதலாவது கூடுதல் குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டது. குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என ஜி.வி. பிரகாஷ் தெரிவித்தார். ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்கள் விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 1700 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 1200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆயுத பூஜை விடுமுறையொட்டி சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கு இன்று இரவு 11:45 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ABCD என்று 4 நிலைகளிலும் 119 பதவிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற பதவிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது.